நீங்க பல விமர்சனங்கள் எழுதியிருக்கீங்க. சரி. இந்த விமர்சனங்கள்னால எப்போதாவது எதிர்வினைய சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? இல்லை எதிர்வினைன்னா நான் வந்து இப்போ ஒண்ணே ஒன்று, ம். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சில சமயம் கடுமையாக எழுதியிருக்கேன். ம். ஏதோ ஒரு படத்தில் ரேப் பண்ணவனே வந்து கல்யாணம் பண்ணிக்க வரான்னா அதான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தான். நான் என்ன சொல்லுவேன், ரேபிஸ்ட் should be the last person to marry a woman. அவன் தான் அவளுடைய இதை இது பண்ணியிருக்கான். அதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன இப்படி எழுதிட்டாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு நடிகையை பற்றி சொல்லும் பொழுது அவங்க லகரமே வரல. அப்போ அவங்க கேட்டாங்க, இதை தவிர அவருக்கு வேற ஒன்றும் என்னுடைய நடிப்பில் நல்லது தெரியலையான்னு கேட்டிருக்காங்க. அவங்க நல்ல நடிகை தான். நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் பல பேர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்காத விட ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு தடவை கமல்ஹாசனே வந்து நான் எழுதினது போட்டு நீங்கள் எந்த வார்த்தையை சொல்லி இந்த சீனில் இப்படி இருக்குன்னு சொன்னீங்களோ அந்த வார்த்தையை நினச்சி தான் நான் போஸ் கொடுத்தேன் அப்படின்னு லெட்டர் எழுதி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நான் அது மாதிரி கே பாலச்சந்தர் வந்து ஒரு தடவை பம்பாய் போயிருந்தேன், இன்னைக்கு காலையில் தான் வந்தேன், உன்னுடைய ரிவ்யூவை பார்த்தேன், உன்னை ரொம்ப நான் மதிக்கிறேன் அப்படின்னு எழுதினார். என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, என் எழுத்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ என்னை 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவோ பிறர் என்னை திட்டுறதுல எனக்கு இது கிடையாது. திட்டணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி லைட்டாக போயிடும், அந்த இடத்துலேருந்து போயிடணுமே தவிர ஒருத்தரை வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டுறது, ஏளனம் செய்வது, இதெல்லாம் ரொம்ப பெரிய நபர்கள் செஞ்சுருக்காங்க. எனக்கு அதில் வந்து நம்பிக்கை, நான் எனக்கு லாஸ்ட் பர்சன், அது என்னுடைய கேரக்டர். அதனால் இதில் சொல்லும்